தேர்தல் ரிசல்ட்டும் பங்கு முதலீடும் 2024 தேர்தல் நெருங்க பங்கு சந்தைக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட் எந்த பக்கம் போகும், ரிசல்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு என்ன, யார் வெற்றி பெறுவார்கள் என்று மார்க்கெட் எப்படி பார்க்கிறது. இந்த கேள்விகள் சாதாரண இன்வெஸ்டர்லேருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்ஐஐ வரைக்கும் இருக்கு. அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக இவ்வளவு க்ளோஸா பார்க்கணும் அப்படின்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 33 வருஷங்களாக பிராடா பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார கொள்கைகள் ஒரு சீராகத்தான் போய்கிட்டு இருக்கு. ஆட்சியில் யார் இருந்தாலும் பிராட் பாலிசிஸ் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. ஒரு ஆட்சியாளர் விட்டு சென்றதை இன்னொரு ஆட்சியாளர் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஆட்சியாளர் செய்ய தவறியதை அவருக்கு பின்பு வந்த ஆட்சியாளர் நிறைவேற்றி இருக்கிறார். ஒரு ஆட்சியாளர் துவங்கிய திட்டங்களை அடுத்து வந்த ஆட்சியாளர் முடித்து வைத்திருக்கிறார். ஸோ கண்டினியூட்டி ஹாஸ் பீன் த நேம் ஆஃப் த கேம். பாலிசியை பொறுத்த வரைக்கும், அதுவும் எக்கனாமிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கண்டினியூட்டி என்பது இருந்து வந்திருக்கிறது. அதுதான் நம்ம முதல்ல உணரணும், ஏற்றுக்கணும். கண்டினியூட்டியோட சேர்ந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் வரும். புதுசாக வர்றவங்க புதுசாக ஏதாவது செய்யணும் இல்லையா? ஏற்கனவே செஞ்சவங்க செஞ்சதை விட ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இப்படி தான் இருந்து வந்திருக்கு. ஸோ ஒரு எலெக்ஷனில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் பயப்படணும்? அவ்வளவு பயப்படணுமா? வரலாறு என்ன சொல்லுது? 2004க்கு போவோம். பங்குச்சந்தை என்ன எதிர்பார்த்தது? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த என்டிஏ மறுபடியும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்தது. பங்குச்சந்தையின் எதிர்பார்ப்பு, அதுவும் எஃப்ஐஐஸின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. என்ன நடந்தது? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஒரே நாளில் பங்குச்சந்தை 17% கீழே வந்தது. இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோ 17% கீழே வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா முக்காவாசி பேர் ஒரு 2-3% டிராப் கூட பார்த்ததே கிடையாது. 17% ஒரே நாளில் 2004 கீழே வந்தது. ஸோ எஃப்ஐஐஸ் எப்பவுமே இப்படி ஒரு நிகழ்வு தங்களுக்கு நடக்கக்கூடாது என்று நிச்சயமாக விரும்புவார்கள். அதுலேயே கவனமாக இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா முன்னாடியே வித்துட்டு கொஞ்சம் பணத்தை ரெடியாக வச்சுப்பாங்க. எலெக்ஷனை பார்த்துட்டு யார் ஆட்சிக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பணத்தை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் சமீப வாரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐஸ் இந்த விஷயத்தில் குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு அட்வைஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் புரோக்கரேஜஸினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் ரிதம் தேசாய், மார்கன் ஸ்டான்லி என்ற புரோக்கரேஜ் சார்ந்தவர். அவர் ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாரு? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு 10% மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதன் அடிப்படை என்னன்னா, மார்க்கெட் இப்பவே யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு யூகிச்சிருவாங்க. இந்த ஆட்சி நிலைக்கும்னு முன்னாடியே மார்க்கெட் டிசைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தாக்கா 10% மேலே போகும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்து. ஸோ இப்போ மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது. அப்போ மார்க்கெட் என்ன நினைக்குது? கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்குதோ? இதை யோசிக்காம நிறைய பேர் என்ன ஸ்டாக் வாங்கலாம், என்ன ஸ்டாக் விற்கலான்னு அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கடந்து இங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கலான்னு ஆசைப்படுறாங்க. இதுல சிக்கல் என்னன்னா, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறையா இருக்கலாம், ஆனா மார்க்கெட் ஏறணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். இது முக்காவாசி பேருக்கு இருக்கு, தப்பில்லை. 2004 நான் ஆட்சி மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து முதலீடுகளை வகுத்து கொண்டவர். ஸோ அந்த ரீதியில் பார்த்தா யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு மேக் யுவர் சாய்ஸஸ். எனக்கு இருந்த சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலைன் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குல்ல, அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஃபுல்லாக முட்டை ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றம் வரும்னு பெட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய பெட்டு பலிச்சால் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் லாஸ் பண்ணுவீங்க. இதை தவிர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இன்வெஸ்டருடைய பொறுப்பு தான்.
இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா 2020-21 நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாரும் அரசியல் கருத்தை வச்சுக்கிட்டு பொருளாதார பார்வைகளை வகுத்துக்கிட்டாங்க. அரசியல் கருத்து இது, அரசியல் கருத்து சார்ந்து கோவிட் பார்வை இது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்வை கரெக்டாக அலைண்டாக இருக்குது. கோவிடை நம்ம சரியாக கையாளலன்னு ஒரு பார்வை, அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் இறங்கணும்னு இன்னொரு பார்வை. அந்த பார்வைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்க வேண்டிய டைம் இது. ஏன்னா ஒரு பார்வையை தப்பாக வச்சுக்கிட்டா அது எப்படி நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதிக்கும்னு நம்ம கன்சிடர் பண்ணணும், அதை கிரிட்டிக் பண்ணணும், அதில் செய்த தவறுகளை உணரணும். அப்போ தான் திருப்பி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன சார் நடக்கும்? யாருக்கும் தெரியாது என்ன நடக்கும்னு. ஆனால் மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் எதிர்பார்க்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5% ஏறும். ஆனால் எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்தால் 40% மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. +5 to -40 ரேஞ்சில் மார்க்கெட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் மார்கன் ஸ்டான்லியினுடைய பார்வை. இப்போ எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும் போது எப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுவாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். முன்னாடியே வித்துட்டு கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுப்பாங்களா, அல்லது இல்லை நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், பாலிசி ரிஃபார்ம் கண்டினியூட்டி இருக்கும், இதே கவர்மெண்ட் திரும்பி வரும், வராட்டியும் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதில் ஸ்டெடியாக இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதுதான் இங்கே கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும், இன்னார் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு வியூ இருக்கும், கண்டினியூட்டி இருக்குன்னு ஒரு வியூ இருக்கும், கண்டினியூட்டி இருக்காது சேஞ்ச் இருக்குன்னு ஒரு வியூ இருக்கும். இந்த வியூஸ் எல்லாம் உங்களுடைய முதலீட்டுக்குள்ளே நீங்கள் சரியாக பிரதிபலிக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது நடந்தால் எப்படி பெனிஃபிட் பண்ணணும்னு யோசிக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறதுன்னு நினைக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் உங்கள் மைண்டில் ரன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு எல்லாரும் வாங்கி விற்கணும், டிஃபன் காஃபி காசு பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். பட் அதற்கான காலம் இது இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ ஹை லெவலில் மார்க்கெட் இருக்கும்போது நம்ம ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் சார்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் எரரை பண்ணோன்னா அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் மார்கன் ஸ்டான்லி சொல்கிறோம். அதே சமயத்தில் நம்ம கண்டினியூட்டி இருக்கும், இதே கவர்மெண்ட் திருப்பி வரும்னு நினச்சா கூட 5% தான் அப்சைடு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் மார்கன் ஸ்டான்லியினுடைய பார்வையை தான் நம்ம பார்க்கணும், அல்லது அந்த அனலிஸ்டுடைய பார்வையை பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த பார்வையிலிருந்து படிப்பினைகள் இருக்கு, அதை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. அதுதான் என்னோட மெயின் பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனும் இன்வெஸ்டருக்கு டெஸ்ட், அரசியல்வாதிக்கு மட்டும் டெஸ்ட் இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன் ரிசல்ட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு டெஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டெஸ்ட் இல்லை. அப்ப அந்த டெஸ்ட்டில் நம்ம ரொம்ப ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் நமக்கு ஒரு டெஸ்ட் ஆகணும்? நம்ம என்ன அரசியல்வாதியா? நம்ம மார்க்கெட்டில் தானே இருக்கோம், இல்லை நம்ம தொழில் பண்ணுறோம், அல்லது சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம், அல்லது சுயமாக ஏதாவது ஒரு சர்வீஸோ ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங்கோ பண்ணுறோம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கும். நமக்கு எதுக்கு அரசியல் சோதனை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதையும் இன்வெஸ்டர்ஸ் யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சமீப ஆண்டுகளில் எலெக்ஷன் நடக்கும்போது நான் எலெக்ஷனையும் கடந்து என்னுடைய முதலீடுகளை வச்சுக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்தாலும் எலெக்ஷனை கடந்து சிந்திச்சு தான் நான் அட்வைஸ் கொடுக்குறேன். எலெக்ஷனில் இது நடக்கும், அதனால் நீங்கள் லாபம் பண்ணுவீங்கன்னு நான் யாருக்கும் எந்த விதமான ஆலோசனைகளும் கொடுக்கறதில்ல. எலெக்ஷனை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா அது நம்ம கையிலேயே இல்லை. ரெண்டாவது, இக்கானமி தான் நமக்கு பேராமீட்டர், பாலிடிக்ஸ் இல்லை. இக்கானமி நாளைக்கு இன்னும் வேகமாக வளரும்னா இன்னைக்கு நம்ம புல்லிஷாக நீடிக்கணும். ஒரு கம்பெனி இன்னைக்கு இருக்கிறதோட அடுத்த 2-3 வருஷத்துல இன்னும் நல்ல வளர்ச்சியை காணும்னா அந்த பங்குகளை விற்கக்கூடாது, தக்க வச்சுக்கணும். பாலிடிக்ஸ்ல ஒரு இடைக்கால பிரச்சனை வந்தாலோ அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைனாலோ அல்லது ஆட்சி மாற்றம் வந்தாலோ அந்த மாற்றங்களை கடந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்போ வியூகங்களை, முதலீட்டு தேர்வுகளை அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உருவாக்கி கொள்வேன். லாஸ்ட் 2-3 எலெக்ஷன்ஸை நான் இப்படி தான் திங்க் பண்ணுறேன். 2004 நான் ஆட்சி மாற்றம் பற்றி நினைச்சது சரியாச்சு.
2009 நான் ஆட்சி மாற்றம் பற்றி நினச்சது தப்பாச்சு. 2014 ஆட்சி மாற்றம் பற்றி நான் நினச்சது சரியாச்சு. 2019 சரியாச்சு. ஆனால் 14க்கு அப்புறம் நான் என்னுடைய முதலீடுகளை நிறுவனங்கள் சார்ந்து கட்டமைத்து கொண்டு, நிறுவன மதிப்பு சார்ந்து உருவாக்கி கொண்டு இயங்குகிறேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியாக இருக்கேன். மார்க்கெட் இறங்கினா அதே பங்குகளை வாங்குறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. 2004 நடந்தது. ஒரே நாளில் 17% கீழே வந்து அன்னைக்கு நான் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கினேன். அதனால் அடுத்த 4 வருஷத்தில் எனக்கு எக்கச்சக்க ரிட்டர்ன் கிடைச்சிது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம், ஒரு வெறுப்பு இருக்கலாம். அதையெல்லாம் கடந்து நீங்கள் முதலீட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு இன்வெஸ்டர் நிறைய திங்க் பண்ணணும், நிறைய விஷயங்களில் தங்களுடைய எண்ணங்களை சரி செஞ்சுக்கணும், தங்களுடைய முதலீடுகளை இன்னும் திருத்தி அமைச்சிக்கணும், தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை சரியாக செட் பண்ணிக்கணும். அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. பாலிட்டிக்ஸை இன்னும் ஆப்ஜெக்டிவாக பார்க்க கற்றுக்கணும். தங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பாதிக்காத வண்ணம் இயங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பொறுப்பு. பொலிட்டிஷியன் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ சரி பண்ண மாட்டான். இது எல்லாமே இன்னையிலேருந்து எலெக்ஷனுக்குள்ளே பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. சுத்தமாக செய்ய தவறிட்டோன்னா நமக்கு பாதிப்பு கூட வரலாம். ஸோ உங்கள் பாலிட்டிக்ஸ் என்ன வேணா இருக்கலாம், பட் மார்க்கெட்டில் பொறுப்பாக இருங்க. எப்படி? நான் இந்த வீடியோவில் சொன்ன பல வழிகள் உங்களுக்கு உதவும். இதையும் கடந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் பி சேஃப், இன்வெஸ்ட் காஷியஸ்லி அண்ட் சேஃப்கார்ட் யுவர் கேபிட்டல். ஏன்னா லாஸ் ஆஃப் கேபிட்டல் யாருக்குமே வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இந்த பயணத்தில் இணைந்து தொடருவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.